ஹாய் காய்ஸ், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஷனா லாக்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மீன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மீன் பிரியாணி செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னாக்கா 3 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வறுக்கணும், அதுக்காக தான் 3 குழிக்கரண்டி எண்ணெய். இப்போது அதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதைகள், 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். அடுத்ததாக இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு மசாலாவுக்கு முதல்ல சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கனாக்கா 4 துண்டு இஞ்சி, சின்ன சின்ன துண்டு இஞ்சி, 3 துண்டு பச்சை மஞ்சள் இதில் சேர்க்குறேன். இது எல்லாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நான் 6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம். பட்டை மிளகாய் பார்த்திங்கனாக்கா நான் ஒரு 10 பட்டை மிளகாய் எடுத்துகிட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போது நாம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு பாருங்கள். இதில் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழம் இந்த மசாலாவுக்கு சரியாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கணும். இப்போது இதில் நாம் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ நான் அரை மூடி தேங்காய் பூ இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பூ சேர்த்து வறுத்து அரைச்சி மீன் பிரியாணி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி இந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் மீன் பிரியாணி செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பாருங்கள் இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இதை ஆற விட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டுட்டு இந்த மாதிரி திக்கான ஒரு பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் 2 துண்டு சின்ன மீன் தான் எடுத்துருக்கேன் பாருங்கள். வால் பகுதியும் உடம்பு பகுதியும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரைச்ச மசாலாவை இந்த மீனில் இப்போது நல்லா சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மீன் இந்த மசாலாவில் மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இந்த மீனை பொரித்து எடுத்து பிரியாணியில் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த மீனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா இப்போ நம்ம மீனை பொரித்து எடுத்துக்கலாம். மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் நம்ம பேனில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடு பண்ணதுக்கு அப்புறமா இந்த மீனை ஆட் பண்ணலாம். மீன் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் நான் நல்லா மெரினேஷன் கொடுத்துட்டு தான் பொரித்து எடுக்கிறேன். மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா அதோட மேலே இந்த மாதிரி எண்ணெய்கள் சேர்த்துக்கோங்க. அப்போது அது நல்லா ஈவனாக பொரிஞ்சு வரும். மீன் நல்லா 2 பக்கமாக திருப்பி போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. மீன் பொரிச்ச எண்ணெயிலே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் உருக்கி ஊற்றிக்கலாம். நான் நெய் உருக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த நெய் தான் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் இருந்தால் சாப்பிடும் போது சோறு உதிரி உதிரியாக இருக்கும். பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா நான் 3 பட்டை, 3 அன்னாசிப்பூ, 3 ஏலக்காய், 3 ஸ்டார் அனீஸ், அப்புறமா கொஞ்சமாக பிரியாணி இலை எடுத்துருக்கேன். இதை இப்போது நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு வாசனை வரும் சேர்க்கும் போதே. இப்போது இது எல்லாத்தையுமே பார்த்திங்கனாக்கா நான் சேர்த்துட்டேன். ஒரு கரண்டி வச்சுட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதோட வாசனை நல்லா வெளியே வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் இதில் சேர்க்குறேன். நல்லா ஸ்லைஸாக தின்னாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதில் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கண்ணாடி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம்.
இப்போ பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா 4 பச்சை மிளகாய் வந்து வெட்டி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாய் தான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த பச்சை மிளகாய் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா. அடுத்ததாக இதில் கொத்தமல்லியும் புதினா இலையும் நம்ம சேர்த்துக்கலாம். வறுக்கும் போதே சேர்த்து செஞ்சாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மல்லி இலைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாடி வரணும். அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே இப்போது தெரியும் பாருங்கள், நல்லா வாடிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது இதில் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரே தக்காளி பழம் தான் வந்து சேர்த்துருக்கேன். அதிக அளவு சேர்க்க வேணாம், கம்மியாக சேர்த்தாலே போதும். தக்காளி பழம் சேர்த்துட்டு அது வாடி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு இல்லையா? இப்படி தான் இருக்கணும். இதில் நம்ம இப்போது கர்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். நல்லா புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கோம். நல்லா புளித்த தக்காளி பழமாக நம்ம சேர்த்துருக்கோம் பாருங்கள். பழுத்துருச்சு, அதனால் அதில் புளிப்பு அதிகமாக இருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போது இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை வந்து எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அந்த மசாலா நல்லா கொதித்து திக்காகணும். அந்த அளவுக்கு வந்து மசாலா வந்து வரணும். எந்த அளவுக்கு மசாலா வெந்து வருதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது இங்கே பாருங்கள், இந்த மசாலா எவ்வளோ வெந்துருச்சு, நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1.5 கப் அரிசி வந்துட்டு நல்லா ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த அரிசியை நம்ம இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். அரிசி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வேகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, அரிசி வந்து உடஞ்சிடும். இந்த 1.5 கப் அரிசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப சரியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் மசாலா வறுத்து அரைச்சேன் இல்லையா, அது தண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நான் 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 கப் வந்துட்டு ப்ளெயின் வாட்டர் வந்து நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த தண்ணி வந்து நம்ம ஊற்றி எடுத்தாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு பார்த்தா சரியாக இருக்கும். எனக்கு வந்து உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள். ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் பார்த்தீங்கன்னா, நான் கல் உப்பு யூஸ் பண்ணுறேன், அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லைட்டான மிக்ஸிங் தான். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இது வேகிறதுக்கு ஒரு 20 minutes ஆச்சு. இப்போது பார்த்திங்கன்னா ஒரு 20 minutes ஆயிடுச்சு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போது இதை சைட்லேருந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நடுவில் மிக்ஸ் பண்ணாதீங்க அதிகமாக, கொஞ்சம் இதாயிரும். இப்போ சைட்லேருந்து முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த மீன் வந்து இதில் வச்சிடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே மீன் வந்து வச்சுட்டிங்கனாக்கா மீனோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ரைஸில் இறங்கிரும். சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இப்போது இதில் மல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம மல்லி இலையை சேர்த்து டம் போட்டுக்கலாம். நீங்கள் அடுப்பு வந்து யூஸ் பண்ணிங்கனாக்கா டம் போடுறது எப்படின்னு உங்களுக்கே தெரியும். நான் வந்து எலக்ட்ரிக் அடுப்பு யூஸ் பண்ணுறதுனால எனக்கு டம் போடுறது ஒரு ப்ராப்ளமாகவே இல்லை. நான் வந்து இதோட ஃப்ளேமை கணக்காக குறைச்சிட்டு அதிலே டம் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutesக்கு அப்புறம் சோறுலாம் பாருங்கள் நல்லா பூ மாதிரி வந்துருச்சு. இப்படி தான் இருக்கணும் பாருங்கள். நல்ல ஒரு கலரு, நல்ல ஒரு வாசம் கைஸ். நம்ம மசாலா பவுடர் ஒன்றுமே சேர்க்கலை, அரைச்சி எடுத்த மசாலாலே நம்மளோட மீன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கைஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டைலில் மசாலா அரைச்சி தேங்காய் பூ சேர்த்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னோட இந்த காணொளி முழுமையாக பார்த்ததுக்கு மிக மிக நன்றி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அடுத்து உங்களை ஒரு சூப்பரான சமையல் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷனா லாக்ஸ். பாய் பாய் அண்ட் டேக் கேர் கைஸ். லவ் யூ ஆல்.